இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை, உன்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அப்போ ஆரம்பத்தை பார்த்து நம்ம சோர்ந்தே போக வேண்டாம். ஆரம்பத்தை பார்த்து இது எப்படி முடியுமோ என்று நினைக்க வேண்டாம். சிலர் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் சில காரியங்கள் கைகூடி வராததுனால நிறைய பேர் அதை கை விட்டுருவாங்க. இது வேண்டாம், இதுக்கு நமக்கு செட் ஆகாது போல தெரியுது. நீங்கள் ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பம் அது ரொம்ப ஜெகஜோதியா இருந்தாதான் அதுல கவனமா இருக்கணும், அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா ஆரம்பம் டல்லா இருக்கா, ஆரம்பம் கிண்டல் பண்றது மாதிரி இருக்கா, ஆரம்பம் அற்பமா இருக்குதா, உடனே நீங்க ஒரு முடிவு பண்ணணும். அதனுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. கர்த்தர் அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். எந்த நாவு நீங்க இருந்தா நல்லா இல்லைன்னு நினைச்சாங்களோ, உங்களை ரொம்ப துக்கப்படுத்தி பேசினார்களோ, அவர்கள் சொல்ல போகிறார்கள், நீ இருந்தாதான் இந்த வீடு நல்லா இருக்கும், நீங்க இருந்தாதான் சந்தோஷம், உங்க ஜெபத்தினால தான் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது.